பண்டத்தெரிப்பு மறுமலர்ச்சி மன்றம் பருவகால 5 மாபெரும் இறுதிப் போட்டி. 10 அணிகள் மோதிய தொடரில் வராகி சூப்பர் கிங்ஸ், ஸ்டார் லயன்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற வராகி சூப்பர் கிங்ஸ் முதலில் களத்தெடுப்பை தீர்மானித்தது. ருக்ஷன், கிறிஸ்டி நிரோஜன் ஸ்டார் லைன்ஸ் அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களம் நுழைந்து அதிரடியாக போட்டியை ஆரம்பித்தனர். 1.4 ஓவர்கள் நிறைவில் அதிரடியான ஆட்டத்தினை ஆரம்பித்த கிறிஸ்டி நிரோஜன் கனிஷ்கரின் பந்தில் நிமலேந்திராவிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழக்க ஸ்டார் லைன்ஸின் முதலாவது இலக்கு சரிந்தது. 3ஆம் இலக்க வீரர் அணித்தலைவர் தேவசயன் மிதுஷாந்தின் பந்தில் அதே திசையில் ஆட்டமிழந்தார். அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்த ருக்ஷன் 5-6 ஓட்டங்களுடன் 31 ஓட்டங்களை பெற்ற வேளையில் நிமலேந்திராவின் பந்தில் வெளியேறினார். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிக்கப்பட்டாலும் இளம் வீரர் நிரேஷ் அதிரடியாக 17 ஓட்டங்களையும், ரோஷான் 14, கண்ணா 13 என பெற்றுக் கொடுக்க 10 ஓவர்கள் நிறைவில் ஸ்டார் லயன்ஸ் 9 விக்கெட்டுகளை இழந்து 110 ஓட்டங்களை பெற்றது. அறுபது பந்துகளில் 111 என்ற வெற்றி இலக்கோடு அபிஷாந்த், ரம்மி ராகுலன் ஆகியோரின் அதிரடியோடு ஆட்டத்தை ஆரம்பித்தது வராகி சூப்பர் கிங்ஸ். 2.3 ஓவர்களில் 40 ஓட்டங்களை பெற்று வராகி சூப்பர் கிங்ஸ் பலமான வெற்றியை நோக்கி பயணித்த வேளை சுலக்ஷனின் பந்துவீச்சில் ரன்ஷனிடம் பிடிகொடுத்து ஆரம்ப இடதுகை அதிரடி துடுப்பாட்ட வீரர் பிது 21 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். இருந்த போதிலும் ரம்மி ராகுலன் அதிரடியை நிறுத்தவில்லை. தொடர்ந்து விளையாடிய ரம்மி ராகுலன் ரோஷானின் துல்லியமான பந்துவீச்சின் மூலம் அவரிடமே பிடிகொடுத்து ஆட்டமிழக்க ரஜீவ்கரன் ஆடுகளம் நுழைந்தார். கண்ணாவின் கட்டர் பந்தில் மற்றுமொரு இடதுகை துடுப்பாட்ட வீரர் பவிஷன் ஆட்டமிழக்க போட்டி மெல்ல மெல்ல ஸ்டார் லைன்ஸ் அணி பக்கம் மாறியது. ஆன்ஸ்லியின் பந்துவீச்சில் அடுத்தடுத்து 2-6 ஓட்டங்களை பெற்ற ரஜீவ்கரன் ஆட்டமிழக்க அவரின் இடத்திற்கு வந்த நிமலும் அடுத்தடுத்து 6 ஓட்டங்களை அடிக்க போட்டி வராகி சூப்பர் கிங்ஸ் அணியின் கைகளில் சென்றது. இளம் வேக பந்து வீச்சாளன் நிரேஷ் கட்டுக்கோப்பாக இறுதி நேரத்தில் பந்து வீசி போராடியிருந்த போதிலும் 9.2 பந்து பரிமாற்றங்களில் வராகி சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்று MPL பருவகால 5 சாம்பியன் ஆகியது.